வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். சுவிஸ் பெர்மன்டோப் ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானத்தில் ஐயப்பன் விரதத்தை முன்னிட்டு கன்னிமூல பம்பா கணபதி உற்சவம் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்றது. சுவிஸ் பெர்மன்டோப் ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானத்தில் ஐயப்பன் விரதத்தை முன்னிட்டு கன்னிமூல பம்பா கணபதி உற்சவ வழிபாடு கடந்த சனிக்கிழமை தேவஸ்தான குருசுவாமி தியாகராஜா மகேந்திரன் சாமி அவர்களின் ஒழுங்கமைப்பில் இடம்பெற்றது. உற்சவ குரு சிவஸ்ரீ சண்முகநாத குருக்கள் பூஜைகளை நடாத்தி வைத்தார். பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு இறை வழிபாடுகளில் ஈடுபட்டனர். புத்தளம் கருங்காலைச்சோலை கல்யாண முருகன் ஆலயத்தில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி கும்பாபிஷேகம் டிசம்பர் 8ஆம் தேதி இடம்பெற உள்ளது. புத்தளம் மாவட்டம் முந்தல் கருங்காலைச்சோலை ஸ்ரீ கல்யாண முருகன் தேவஸ்தானத்தில் 48 படிகளோடு கூடிய சபரிமலை ஸ்ரீ ஐயப்ப சுவாமி பஞ்சகுண்டபக்ஷ மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் டிசம்பர் 8ஆம் தேதி சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் இடம்பெற உள்ளது. மகா கும்பாபிஷேகம் தொடர்பாக இந்து மத குறிப்பீடாதிபதி இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். புத்தளம் மாவட்டம் முந்தல் கருங்காலிச்சோலை என்கின்றதாகிய பதியிலே பன்னெடுங்காலமாக கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணிய பெருமான் கல்யாண முருகனாக திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளினால் நாமகரணம் செய்யப்பட்டு அடியார்கள் அல்லல் களைந்து அருள்பாலிக்கின்ற இந்த கருங்காலிச்சோலை கல்யாண முருகனுடைய தேவஸ்தானத்திலே பரிவாரத்திலே கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள காவல் தெய்வமாக போற்றுகின்ற ஐயனார் சுவாமி சபரிமலை ஐயப்பன் சுவாமி 18 படிகளோடு புதிதாக இந்த ஆலயம் அமைக்கப்பட்டு சபரிமலை பூர்ணா புஷ்கரா சமேத கரிகர புத்திரராக இருக்கின்ற ஐயனார், அதேபோல் ஐயப்பன், மணிகண்டன், பில்லாளி வீரன் என்று பல நாமங்கள் சுவாமி ஐயப்பனுக்கு. ஐயப்பன் என்றாலும் ஒன்றுதான், ஐயனார் என்றாலும் ஒன்றுதான், மணிகண்டன் என்றாலும் ஒன்றுதான், எல்லாமே ஒருவர்தான். இப்போ நமக்கு முருகன், பாலமுருகன், முத்துக்குமார சுவாமி, ஆறுமுகசாமி, பழனியாண்டவர், தண்டாயுதபாணி என்பது போல அனைத்தும் முருகன் ஒவ்வொரு வடிவங்கள். அதே போல் ஐயப்பன், ஐயனார், மணிகண்டன், ஹரிகரபுத்திரர் எல்லாமே ஒவ்வொரு அவதாரங்களே. இங்கே இந்த ஹரிகரபுத்திரர் ஐயனாரும் சபரிமலை ஐயப்ப சுவாமி 18 படியோடு மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு திருவள்ளுவர் கூட்டியிருக்கின்றது. கார்த்திகை மாதம் 20ஆம் நாள் 5/12/2024 அதிகாலையிலே கணபதி ஹோமத்தோடு பூர்வாக்கிரிகள் ஆரம்பமாகி 6ஆம் திகதி வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி முதல் பஞ்சகுண்டபக்ஷ மகா யாகாரம்பம், 7ஆம் திகதி சனிக்கிழமை காலை 8 மணி முதல் பின்னிர 4 மணி வரையிலே தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பு சாத்துகின்ற நிகழ்வு. அதேபோல் 8ஆம் திகதி காலை
6 மணி முதல் 7:12 மணி வரையிலே வருகின்றதாகிய சுப முகூர்த்தத்திலே இந்த மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுவதற்கு திருவள்ளுவர் கூட்டியிருக்கின்றது. எனவே இந்த காலையிலே 6லிருந்து 7:12க்குள்ளே இந்த மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற திருவள்ளுவர் கூட்டியிருக்கின்றது. அனைத்து அடியார்களும் இதில் கலந்து இறையருளை பெறுவதோடு அந்த முந்தல் கருங்காலிச்சோலை மக்கள் ஆலய நிர்வாக சபையினர்கள் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவிழாம் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமி சரணம். அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை சாஸ்தா பீட இளவரசன் அவர்களின் ஜென்ம சிருஷ்ரத்தை முன்னிட்டு விசேட சங்காபிஷேகம், மலையாள பூஜை, அன்னதான பூஜை வழிபாடுகள் இடம்பெற உள்ளன. இது தொடர்பாக இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 29/11/2024 வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய இந்த மகரஜோதி பெருவிழாவிலே சாஸ்தாபுரத்தினுடைய இளவரசர் சாம்பசிவ ஸ்ரீ மணிகண்ட சர்மாவுடைய ஜென்ம நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பான பூஜை வழிபாடுகள் நடைபெறுகின்றது. சங்காபிஷேகம், விசேஷமான மலையாள பூஜை வழிபாடுகளோடு அன்றைய தினத்திலே வசதி குறைந்த பாடசாலை மாணவ மாணவிகளுக்கு பாடசாலை உபகரணங்கள், அப்பியாச கொப்பிகள் போன்ற உபகரணங்கள், அதேபோல் சிறு பிள்ளைகளுக்கு வேண்டிய பாடசாலை உபகரணப் பொருட்கள் எல்லாம் அன்றைய தினத்திலே வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே 29/11/2024 வெள்ளிக்கிழமை வருகின்ற வெள்ளிக்கிழமை பிற்பகல் 5 மணிக்கு பூஜைகள் ஆரம்பமாகி 6 மணிக்கு சங்காபிஷேகம் நிறைவு பெற்றதும் இந்த பாடசாலை மாணவ செல்வங்களுக்கான பாடசாலை உபகரணங்கள், வசதி குறைந்த பாடசாலை மாணவ செல்வங்களுக்கு இந்த உபகரணங்கள் வழமை போல வழங்கப்படும். அந்த நிகழ்வும் நடைபெற்று அதைத் தொடர்ந்து பூஜை வழிபாடுகளோடு அன்னதான பூஜை சிறப்பாக நடைபெறுகின்றது. இந்த பூஜையிலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.